200 பிஸ்னஸ் தொடங்கலாம். நம்மளால முடியும். ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட இருக்கணும், நம்பிக்கை வேணும். ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கணும்னா ப்ராடக்ட் பண்ணணும். அந்த ப்ராடக்டை ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்ய முடியும். முன்னிமே எனக்கு வருமானம் வரலன்னு சொல்கிற லேடிஸு 1 கிலோ முறுக்கு சுடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பாருங்கள், கணக்கு பண்ணி பாருங்கள். 1 கிலோ சுட்டாலே 100 ரூபாய். அப்போ 2 கிலோன்னு வந்தால் வணக்கம், நான் உங்கள் கவிதா பலராமன், திறன் இந்தியா நெட்வொர்க் சர்வீசஸ்னுடைய ப்ரொப்ரைட்டர் மற்றும் கேபி ரெசிபீஸ் நஞ்சில்லா உணவு அப்படிங்கிற கான்செப்டில் தொடர்ந்து பெண்கள் தொழில் முனைவோர்களுக்காக உணவு, ஆரோக்கியம் மற்றும் கலப்படம் இல்லாமல் நாம் எப்படி வாழ்க்கையை வாழ்வது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டாப்பிக்கோடு வந்திருக்கேன். பீடிகளும் பலமாக இருக்கே கவிதா, என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் தான் இன்றைக்கி டாபிக். குறைந்த முதலீட்டில் சிறப்பாக தொழில்களை செய்யலாம். அதாவது சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் சிறப்பான முறையில் தொழிலை நடத்தக்கூடிய ஒரு டாப்பிக்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணணும், ஆனால் என்கிட்ட பணம் இல்லை, பிஸ்னஸ் பண்ணணும் என்கிட்ட ஜாமான்ஜெட் இல்லை, பிஸ்னஸ் பண்ணணும் எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னு இப்படி நிறைய கேள்விகளோடு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியா வந்திருக்கோம். நீங்கள் யூடியூப்பை திறந்தால் நிறைய பேர் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியான்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் வாங்கணும், நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படி இல்லாமல் ரொம்ப ரொம்ப குறைந்த முதலீடு 500 ரூபாய் இருந்தால் போதும், பிஸ்னஸை ஆரம்பிச்சிடலாம். அல்லது 500 ரூபாய் கூட எங்கிட்ட இல்லை, 200 ரூபாய் தான் இப்போ எங்கிட்ட இருக்குது அப்படின்னு யாருன்னா சொன்னீங்கன்னா 200 ரூபாயிலே பிஸ்னஸ் தொடங்கலாம். நம்மளால் முடியும். ஒன்றே ஒன்று தான் உங்ககிட்ட இருக்கணும், நம்பிக்கை வேணும். என்னால் தொழில் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும், இந்த 200 ரூபாயை வச்சு நான் தொழிலை தொடங்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் போதும், தொழிலை தொடங்கிடலாம். ஸோ இவ்வளோ பெரிய இன்ட்ரொடக்ஷன் எதுக்கு கொடுக்குறேன்னா, நாம் ஒரு 20,000 ரூபாய் அல்லது 2,000 ரூபாய் 20 லட்சம் ரூபாய் அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணுறோம். அப்படி இல்லாமல் என்னால் கிளாஸ் கூட அட்டன் பண்ண முடியாது அல்லது பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் முதலீடில் பிஸ்னஸ் தொடங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடங்க முடியும். அதுதான் நான் இப்போ லிஸ்ட் பண்ண போகிறேன். கவனமாக உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதிக்குங்க. முதல் பிஸ்னஸ், உங்கள் வீட்டை சுற்றி முருங்கை மரம் இருக்குது, சரிங்களா? அப்போனா முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய முருங்கை கீரை, முருங்கை பூ, முருங்கைக்காய், முருங்கை பிசினி, இதுதான் உங்கள் பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ 200 ரூபாயில் இந்த பிஸ்னஸை தொடங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தொடங்கலாம். வெறும் முருங்கைக்கீரையை நீங்கள் காய வைத்து உலர்த்தி பவுடர் பண்ணாலே போதும். 200 ரூபாய் முருங்கைக்கீரையை நீங்கள் காய வச்சு உலர்த்தி பதப்படுத்தினீங்கன்னா அதை 400 ரூபாய் வேல்யூ அடிஷனாக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போனா குறைந்த முதலீடு, உங்கள் வீட்டில் இருக்கிற மரம், உங்கள் வீட்டு தோட்டத்திலே கிடைக்கக்கூடிய பொருள், அதை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை மேடம், எங்கள் வீட்டில் ஒரு முருங்கை மரம் கூட இல்லை அப்படின்னீங்கன்னா 20 ரூபாய் தான் முருங்கைக்கீரையோட கட்டு. பாருங்கள், நீங்கள் ஒரு 5 கட்டு வாங்கி அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணி மீதி தேவையான பொருட்களை அதில் 100 ரூபாய்க்கு வாங்கி ஆட் பண்ணிங்கன்னா முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி பண்ணிடலாம். ஒரு வேல்யூ ஆடட் பொருள் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா, இவ்வளோண்டா அப்படின்னு நினைப்பாங்க. 200 ரூபாயிலேருந்து 400 ரூபாய் உங்களுக்கு வருது. இந்த 400 ரூபாயை திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ 400 ரூபாயில் நீங்கள் 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்கு போவீங்க. இதுக்கு பேர் தான் பிஸ்னஸ். அப்போ 1000 ரூபாயும் உங்களோட கையிலையான்னு கேட்டால் இல்லை, 500 ரூபாய் ப்ராஃபிட். அந்த 500 ரூபாய் ப்ராஃபிட்டை திரும்பியும் பிஸ்னஸ்குள்ளே போடும் பொழுது 2000 ரூபாயாக வரும். இதுக்கு தான் சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறது. எதுவுமே செய்யாமல் உட்காந்துருக்கிறதுக்கு வெறும் 200 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் முருங்கை மதிப்பு கூட்டல் பிஸ்னஸ் பண்ணலாம். இரண்டாவது பிஸ்னஸ், இப்போ வெயில் காலம், சரிங்களா? நிறைய பேர் சாதாரணமாக வீட்டில் மொட்டை மாடியில் வத்தல் வடாம் போடுவீங்க. 200 ரூபாயில் தாராளமாக வத்தல் வடாம் போட முடியும். அப்போ 200 ரூபாயில் நீங்கள் வத்தல் வடாம் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 200 ரூபாயை 400 ரூபாய், 500 ரூபாய், 600 ரூபாய்க்கு வரைக்கும் விற்பனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம செய்யணும், செய்யாமல் இருக்கிறது நம்மளோட தப்பு. ஸோ முதல்ல நம்ம ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கணுன்னா ப்ராடக்ட் பண்ணணும். அந்த ப்ராடக்டை ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்ய முடியும். ஸோ இரண்டாவது நாம் வத்தல் வடாம் போடுறது. மூன்றாவது, இதே வெயிலை நம்பி, இன்றைக்கி வெயிலில்
மோர் மிளகா போடுறது, கொத்தவரங்காய் வத்தல் போடுவது, சுண்டக்காய் வத்தல் போடுவது, மிதுக்கு வத்தல் போடுவது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாக வத்தல்கள் காய்கறிகளை காய வச்சு அதில் நீங்கள் வத்தல்களாக மாற்றுறது. இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா டீஹைட்ரேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். பெரிய அளவில் தேவையில்ல, 1 கிலோ 2 கிலோ நீங்கள் காய வச்சு எடுத்தாலும் அதுவுமே ப்ராடக்ட் தான். அந்த ப்ராடக்டை நீங்கள் விற்பனை செய்யணும். விற்பனை செய்யும் பொழுது அதிலிருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. ப்ராஃபிட்டை திரும்பியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும். பாருங்கள் எவ்வளவு சுலபமாக 200 ரூபாயிலேருந்து 500 ரூபாயில் நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு தேவை ஒரு கான்ஃபிடென்ட், அவ்வளவுதான், வேறு எதுவுமே கிடையாது. 4வது பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா உருண்டைகள் செய்கிற பிஸ்னஸ். இப்போது லட்டு வேறு, உருண்டைகள் வேறு. இதிலே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. லட்டு அப்படின்னு வந்ததுன்னா அதில் நீங்கள் நெய் ஆட் பண்ணணும். நெய் ஆட் பண்ணாமல் நாம் ஸ்வீட்ஸ் நிறைய பண்ண முடியும். அதை நம்ம உருண்டைகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போனா இது என்ன பண்ணுறது, ஆவியில் வேக வைக்கக்கூடியது. 200 ரூபாயில் சாதாரணமாகவே நம்மளால் உருண்டைகள் பண்ண முடியும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வெறும் 20 உருண்டை 50 உருண்டை தான் நம்ம செய்ய போகிறோன்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். 50 உருண்டை சரிங்களா. ஒரு உருண்டையினோட விலை ரொம்பலாம் இல்லை, குறைவாக நீங்கள் போடுறீங்க. உப்பு உருண்டைன்னு வச்சுப்போம். இந்த உப்பு உருண்டையினோட விலை 5 ரூபா. அப்போ 50ன்னா எவ்வளோ உங்களுக்கு வருது, கணக்கு பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் அப்போ உருண்டையிலேருந்து உங்களுக்கு ஒரு உருண்டைக்கு 2 ரூபாய் அப்படின்னா கூட 50 உருண்டை 2 ரூபாய் அப்படின்னு வரும்பொழுது 100 ரூபாய்ன்றது ப்ராஃபிட். ஸோ மக்கள் இந்த கால்குலேஷனில் தவறு பண்ணுறீங்க. கால்குலேஷன்ஸ் கரெக்டாக பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட்டு வரும். ஸோ இப்போ உருண்டைகள் பிஸ்னஸ் இது 200 ரூபாயில் பண்ண முடியுமான்னா பண்ண முடியும். நம்ம வீட்டிலே என்ன இருக்குது, இட்லி பானை இருக்குது, அரிசி உங்களுக்கு தெரியும். நம்ம இன்றைக்கி ரேஷன் அரிசியிலேருந்து நீங்கள் கடையிலேயே அரிசி வாங்கினாலும் சரி, தாராளமாக இந்த உருண்டை பிஸ்னஸ்ஸு நீங்கள் இறங்கி பண்ணாது. ஸ்வீட்டு உருண்டையாக இருக்கட்டும் அல்லது உப்பு உருண்டையாகலாம் இருக்கும். 4வது பிஸ்னஸ் சொல்லியாச்சு. இப்போ 5வது பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸாக சொல்ல போகிறேன். முறுக்கு பிஸ்னஸ். ஒரே 1 கிலோ முறுக்கு சரிங்களா. 1 கிலோ மாவில் நீங்கள் முறுக்கு சொல்கிறீங்கன்னா கணக்கு தெரியல மக்களுக்கு சொல்கிறேன். 1 கிலோ மாவில் பெரிய தாராளமாக முறுக்கு சுட்டாங்கன்னா 50, அதே கொஞ்சம் சுருக்கி சுட்டாங்கன்னா 60 முறுக்கு சுடலாம். இப்போ கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு முறுக்குக்கு நீங்கள் 5 ரூபாய் லாபம்னு வச்சாலும் 50 முறுக்குக்கு எவ்வளோ வருது. இதுதான் பிஸ்னஸ் கால்குலேஷன். இல்லை எங்கள் ஊரில் அவ்வளோ பெரிய லாபம் வராது அப்படின்னு யாருன்னா சொல்கிறீங்கன்னா 2 ரூபா 3 ரூபான்னு பழைய கணக்கே வைங்க. 50 முறுக்குக்கு 2 ரூபா அப்படின்னு வச்சிங்கன்னா 100 ரூபா. நான் என்ன சொல்கிறேன், முன்னுமே எனக்கு வருமானம் வரலன்னு சொல்கிற லேடிஸு 1 கிலோ முறுக்கு சுடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பாருங்கள், கணக்கு பண்ணி பாருங்கள். 1 கிலோ சுட்டாலே 100 ரூபா. அப்போது 2 கிலோன்னு வந்தால் 200 ரூபா. இது கம்மி ப்ராஃபிட்டில். ஆனால் இதுவே அதிக ப்ராஃபிட்னு வரும்பொழுது 250 ரூபா இல்லையா. ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பிஸ்னஸுக்கு உழைக்க தயார், பிஸ்னஸ் என்னால் பண்ண முடியும். அப்புறம் பிஸ்னஸ் அப்படின்னா நாம் ஏதோ பண்ணுவோம், யாரோ வாங்கிப்பாங்கன்னு எப்பயுமே கிடையாது. அது 200 ரூபா பிஸ்னஸ்க்கும் கிடையாது, 20,000 பிஸ்னஸும் கிடையாது, 2 கோடி ரூபா பிஸ்னஸ்க்கும் கிடையாது. நாம் தான் போனோம் கஸ்டமர்கிட்ட. இந்த தெளிவு வந்துருச்சுன்னா ப்ராஃபிட் வந்துடும். ஸோ 200 ரூபாயிலேருந்து 500 ரூபா பிஸ்னஸில் இப்போ 5 பார்த்துருக்கோம். ஒன்று முருங்கைக்கீரை மதிப்பு கூட்டுறது, 2வது பார்த்திங்கன்னா வத்தல்கள், 3வது பார்த்திங்கன்னா காய்கறி வத்தல்கள், 4வது பார்த்திங்கன்னா உருண்டைகள், 5வது பார்த்திங்கன்னா முறுக்கு. இது ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்துருக்கோம், சாப்பாடு சம்மந்தமாக பார்த்துருக்கோம் சரிங்களா. 200 ரூபாயிலேருந்து 500 ரூபாயில் நம்ம சாப்பாடு சம்மந்தமாக பார்த்துருக்கோம். இதுவே நீங்கள் சாப்பாடு இல்லாமல் இந்த 500 ரூபாயில் வேறு பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ண முடியும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிலருக்கு உணவு மேலே இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஆனால் அவங்க நல்லா கைவினைகள் பண்ணுவாங்க, நல்லா தையெல்லாம் தைப்பாங்க. இப்போ அவர்களுக்கு வெறும் 500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் பண்ண முடியுமானா தாராளமாக பண்ண முடியும், நல்ல லாபம் எடுக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க, சந்தேகங்கள் எது இருந்தாலும் எழுதுங்க, கட்டாயமாக உங்களுக்கு பதிலை நான் எழுதுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த ஸ்ருதி லெபார்டரிஸ் ஆண்டாள் ஆலோசனை மேம்கோ ரொம்ப ரொம்ப நன்றிகள்.